ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பல்லாரி வெங்காயத்தோட குருமா தான். ரொம்ப சிம்பிள், பேச்சுலருக்கு ஏற்ற உணவு. ஆக்சுவலி சிம்பிளாக ஈஸியஸ்ட்டாக பண்ணிடலாம். அனைவரும் விரும்பக்கூடிய டிஷ்ஷு தான். ரொம்பவும் சீக்கிரம் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி ரொம்ப ஏற்றது. சிலவங்க தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து சப்பாத்திக்கு பட் பூரிக்கும் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப எளிதா இருக்கும். இது என்னென்ன பொருள் சேர்க்குறோமோ, இத மட்டும் சேர்த்து ஊற பண்ணிக்கிடலாம். இதோடு நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் சேர்க்கல. ஏன்னா கொஞ்சம் வாயில புண்ணா இருக்கனால காரம் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா சேர்க்கல. ஏன்னா காரத்துக்கு லைட்டா அந்த குழம்பு மசாலா போட்டிருக்கேன். அதனால வந்து அதுவே எனக்கு போதுமானது. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அடிப்பொடியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லி காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இடையில் ஒரு சமையல் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிச்சனில் போய் அதுக்குரிய பொருளை நம்ம பார்ப்போம். பாருங்கள், கடுகு, உளுந்து, சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா வந்து பெருங்காயத்தூள் போட்டு எதையும் போட்டிருக்கேன். ஆமாம், உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கடுத்து மல்லித்தழை இல்லை, சும்மா அந்த காம்பு இருந்துச்சு, அது காம்பு போட்டிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது குழம்பு மசாலா தூள், இது மல்லித்தூள், அதுக்கடுத்து மற்றெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சு செஞ்சிடலாம். ஆக்சுவலி வந்து வானல் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ இந்த ஆயிலில் இதை வந்து போட்டுருவோம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா பொரியட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் சேர்ந்து போடலாம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நல்லா பொரியுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லா பொருளையும் அவ்வளோதான் முடிஞ்சு. பாருங்கள், போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா கறிக்கிறோம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். வேணுன்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு தாளிப்புக்கு கொஞ்சம் மணமாக இருக்கணுன்னா ஒரு ஏலக்காவோ ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வெங்காயி நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கிடணும். கடுகு விடக்கூடாது. வெங்காயத்தை நல்லா ஓரளவு வதங்கின பிறகு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாடகை ஜம்முன்னு இருக்குது. ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி அளவாக ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ அடுப்பு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. ஹையாக வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிகவும் சுவையான அற்புதமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும்.
நல்லா கொதி வந்த பிறகு இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கங்க. சப்போஸ் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1½ டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டுக்கிட்டு நல்லா ஆட் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணி அதில் ஊற்றிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளுவெளுன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், அழகாக கொதிக்குது, சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், சாஃப்டாக இருக்கு பாருங்கள். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஹார்டாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கோதுமை மாவில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஹாட் வாட்டர், அதாவது எப்படின்னா வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் மிதமான சூடை வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து மைதா அந்த மாவில் வந்து உப்பு போட்டுருங்க. இது வந்து பியூராக கோதுமை மாவு தான், மைதா மாவுலாம் ஆட் பண்ணலை. வேணும்னா உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு ஆட் பண்ணலை, கோதுமை மாவு தான் எனக்கு பிடிக்கும். கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிணைங்க. அந்த சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் நல்லா மாவு நல்லா பிளெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இது பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து கை உள்ளே போகும், அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம வச்சுருவோம். இது டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஆக்சுவலி பாருங்கள், நல்லாவும் கொதிக்குது. வெங்காயம் வந்து உடனே வெந்துடும், அதனால் வந்து கவலைப்பட அவசியம் கிடையாது. ஈஸியாக வெந்துடும் வெங்காயம். நல்லா வேகும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். நாலா பக்கம் நல்லா வெந்துருச்சா? இந்த வேறு ஸ்டேஜில் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செம்மையாக இருக்கா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க, நல்லா மணமாக இருக்கணும்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடுங்க. கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா வந்து 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நிப்பாட்டிடுங்க. நம்ம நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னா போதும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. பூரிக்கு அதை காட்டிலும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த கொத்தமல்லி காம்பு இருந்துச்சுன்னா அதை போடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் அது. வாங்க, இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. காரம் அவ்வளோ சேர்க்கறது இல்லை, அதனால் காரம் போடல. உங்களுக்கு வேணும்னா காரம் போட்டுக்கலாம், சொன்ன ப்ரொபோர்ஷனில் காரம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனோ அல்லது 1/2 டீஸ்பூனோ போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி தளதள வந்த பிறகு அடைப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் உங்களுக்கு அருமையான வெங்காய மசாலா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி என்ன சமையல்ன்றது மறக்காமல் எழுதுங்க. எழுத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய், see you. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை
உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ. பாய் பாய். சி யூ.